ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். கோவில கூட்டி பெருக்கி பொழப்பு நடத்துற ஒருத்தி இந்த ஜமீனுக்கு மருமகளான்னு அவ மேல இருக்கிற வெறுப்புல துர்காவை அடிச்சு கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டோம். ஆனாலும் அவ உயிர் பொழைச்சு திரும்பி வந்துட்டா. ஆனா வந்தது துர்கா இல்ல, கனகா. கனகாவா? ஆமா, கனகா கடப்பால இருந்து வந்திருந்தா. ஆனா அவ சாதாரண பொண்ணு கிடையாது. மந்திரம் தந்திரம் தெரிஞ்ச மாய வித்தக்காரி. நாங்க துர்காவை கொல்ல பார்த்ததுக்கான தண்டனையாதான் கனகா வீணா காவேரி ஜனான்னு 3 பேரையும் கொலை பண்ணிட்டா. கனகா கொன்னாலா? என்ன சொல்றீங்க? ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் குறிச்சு சொன்ன மாதிரியே அந்த நாள்ல ஒவ்வொருத்தரையா அவ தீர்த்து கட்டுனா. மேடம், நிச்சயமா அவ எங்களையும் விட்டு வைக்க மாட்டா. அதனால எங்களை கைது பண்ணி ஜெயில அடைச்சு வைங்க. அப்பதான் அவளால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. கைது பண்ணுங்க மேடம், கைது. இவ்வளவையும் பண்ணிட்டு இப்பவும் உங்க உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களே உங்களை. அசோக் மேடம், உங்களுக்கு உங்க உயிர் முக்கியம்னு தோணுது இல்ல? அப்ப மத்தவங்க உயிரை அதே மாதிரி நினைச்சிருக்கணும்ல. ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இவன் கிடக்குறான், ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பான் மேடம். எப்படியாவது எங்களை கனகா கிட்ட இருந்து காப்பாத்துங்க, அது போதும். கைது பண்ணுங்க. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் நீங்க உங்களை பத்தி தான் கவலைப்படுறீங்க இல்ல? மேடம், பண்ணுன பாவத்துக்கு இவங்கள உயிரோட விடவே கூடாது. என்கவுண்டர்ல போட்டு தள்ளுங்க. அசோக், நீங்க சட்டம் படிச்ச வக்கீல், நீங்களே இப்படி பேசலாமா? இவங்க செஞ்ச தப்புக்கு சட்டம் சரியான தண்டனையை கொடுக்கும். அது வாங்கி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. மேடம், கான்ஸ்டபிள் 2 பேரையும் கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம். சார் வாங்க, சார் வாங்க மேடம், வாங்க. நான் வரேன். கௌரி, கூடாது. துர்கா, கௌரி, அழாத. ஹலோ மேடம், எதுக்காக எங்களை கோவிலுக்கு வர சொன்னீங்க? எல்லாம் காரணமாதான் அசோக். நந்தினி மேடம், இங்க வாங்க. என்ன? எங்களை தனியா விட்டுட்டு நீங்க எங்கேயும் போயிடாதீங்க மேடம். எங்க பக்கத்திலேயே இருங்க. ஏன் நான் எதுக்காக உங்க பக்கத்திலேயே இருக்கணும்? நீங்க இல்லைன்னா கூட துப்பாக்கி வச்சிருக்கிற 2 போலீஸ்காரங்களை எங்க பக்கத்திலேயே நிக்க வைங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். பாதுகாப்புக்கு நீங்க இல்லைன்னா கனகா எங்களை கொன்னுருவா மேடம். வாட்? கனகா உங்களை கொன்னுடுவாளா?
என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன் மேடம். நேத்து நைட்டு கோயிலுக்கு விளக்கு போடுறதுக்காக துர்காவையும் கௌரியையும் கூட்டிட்டு போயிருந்தேன். அப்ப அங்க என்ன நடந்துச்சுன்னா, இன்று சுவர் விளம்பரம். நாளைக்கு இதே நேரம் இங்க ஒரு உயிரை கொடூரமா கொல்ல போறேன். கனகா சொன்ன மாதிரியே செஞ்சு முடிச்சிருவா மேடம். அவ எங்களையும் முடிச்சிருவான்னு தான் சொல்றேன். கனகா உங்களை கொல்ல வருவாளா? எப்படி வருவா? பூட்டி இருக்கிற இந்த அறைக்குள்ள புகுந்து எப்படி உங்களை கொல்லுவா? மேடம், அவளுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நீங்க நம்பலன்னா நீங்களே அவளுக்கு போன் பண்ணி பேசுங்க. எந்த நம்பருக்கு? 00000 அந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. அவள மேடம் 0000 தான் வருது. அவளேதான். எடுத்து பேசுங்க பேசுங்க பேசுங்க. லவுட் ஸ்பீக்கர் போடுங்க. ஹலோ, என்ன நந்தினி மேடம், அவங்க சொல்றத நம்ப முடியலையா? ஆனா அவங்க சொன்னது அத்தனையும் நிஜம்தான். சரவண பெருமாள்ல ஆரம்பிச்சு கடைசியா அர்ஜுனை கொன்னது வரைக்கும் அத்தனை கொலைகளையும் நான் தான் பண்ணேன். அர்ஜுன் 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 அர்ஜுனை கொன்னுட்டியா? ஏய், அர்ஜுனை கொன்னுட்டியா நீ? ஏய் கனகா, ஏய் அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன், ஏய் பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. அர்ஜுனை கொல்லலாம்னு சொல்லு. ஏய், என்னது? அர்ஜுனை கொன்னுட்டியா? ஆமா மேடம், அந்த தகவல் உங்களுக்கு இன்னும் வந்து சேரல? அர்ஜுன் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு செய்தி வந்திருக்கணுமே, ஏன் இன்னும் வரல? மேடம், அதுக்காக ஒண்ணும் வரி பண்ணிக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தகவல் வந்துரும். தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. நான் தான் அவனை தூக்குல தொங்க விட்டேன். ஏய் கனகா, ஐயோ, எங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு புள்ள, அவனையும் தூக்குல தொங்க விட்டுட்டாளே, என்னங்க பண்றது? நான் தான் சொன்னனே அகிலா, அந்த கனகா ரொம்ப மோசமானவன்னு. என் பையன் மட்டும் இல்ல, இப்ப எங்களையும் அவ கொல்லதான் போறா. உங்களால அதை தடுக்க முடியாது மேடம், தடுக்கவே முடியாது. ஏய் கனகா, என்ன துணிச்சல் இருந்தா அத்தனை கொலையையும் நான் தான் பண்ணேன்னு என்கிட்டயே சொல்லுவேன். சிரிக்கிறியா? நல்ல சிரி. கூடிய சீக்கிரம் உனக்கான முடிவுரைய நான் தான் எழுத போறேன். இப்ப நீ எங்க இருக்க? கோயில்ல தான். கோவில்லையா? எந்த கோவில்ல இருக்க? கனக துர்க்கை அம்மன் கோயில்ல. உன்னால முடிஞ்சா இங்க வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோ. அப்புறம் ஆவுடையும் அகிலாவையும் தனியா விட்டுட்டு வராத. அர்ஜுன் மாதிரி தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்க போறாங்க. உன் பார்வையில படுற மாதிரியே எப்பவுமே அவங்கள பக்கத்திலேயே வச்சுக்கோ. ஹலோ ஹலோ, மேடம், அர்ஜுன் அண்ணாவும் செத்துட்டாரா? அவங்க பண்ண பாவத்துக்கு சரியான தண்டனை தான் கொடுத்துருக்கா கனகா. ஆனா மேடம், இப்போ கனகா எங்க இருக்கா? எனக்கு அவளை பார்க்கணும். நானும் அவளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஒருவேளை கனகா நமக்காக வரலனாலும் ஆவுடைய அகிலாவுக்காக கண்டிப்பா வருவா.
இன்னும் ஏன் உள்ளே இருக்கீங்க? வெளியே வாங்க. நம்ம புள்ளையும் கொன்னுட்டாளே. கடைசியில நாம என்ன பலனை கண்டோம்? நம்ம கூட இருந்த எல்லாரையும் இழந்து நம்ம சாவு எப்பன்னு தெரியாம அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த கனகாவ என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு முடிப்பேன். ஆமாங்க, எனக்கும் அந்த கனகாவை ஒரு தடவை பார்க்கணும். அதுவும் அவளை நேருக்கு நேரா பார்க்கணும். எதுக்கு? எதுக்காக அவளை பார்க்கணும்னு சொல்ற? என் மகனை கொன்னவள என் கையாலேயே கழுத்தை நெரிச்சு கொல்லணுங்க. ஆ, அவளை துடிக்க துடிக்க சாகடிக்கணும். இதுக்கு மேல இழக்கிறதுக்கு நமக்கு எதுவுமே இல்ல. நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவளை திருப்பி நாம ஒரு அடி கூட அடிக்கலன்னா இந்த மண்ணில நாம மனுஷனா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நீ சொல்றது சரிதான். வாழ்வோ சாவோ அந்த கனகாவ நேருக்கு நேரா சந்திச்சு அவ கூட மோதி பாத்திர வேண்டியதுதான். மோதி பாத்திர வேண்டியதுதான். கனகா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். வா வா. இவ மங்கா இல்ல? இவ எப்படி கோயிலுக்குள்ள இருந்து வரா? என்ன பாக்குறீங்க? கனகாவும் நானே, மங்காவும் நானே. கனக துர்காவும் நானே, கால ராத்திகாவும் நானே, கற்ப ரச்சாம்பிகையும் நானே. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க?
பரவாயில்லையே, விலகி தப்பிச்சிட்டீங்க. நாங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறோம். எங்களை ஒண்ணும் பண்ணிடாத. பெரியப்பா, இவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? சரி, நான் உங்களை ஒண்ணும் பண்ணல. நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். அது உங்க கையில தான் இருக்கு. இந்த வாள் எடுத்து என்ன வெட்டி கொன்னுட்டா நீங்க தப்பிச்சு போயிடலாம். நீங்க என்ன கொல்லலனா நான் உங்க 2 பேரோட உயிரையும் எடுத்துருவேன். திடீர்னு எப்படி உங்க 2 பேர் கையிலயும் வாள் வந்துச்சு? ஏய்! பெரியப்பா, என்ன பண்றீங்க? அகிலா, எங்க போனா அவ? எங்க எங்க போனா? ஏய்! என்ன நடக்குதுங்க? ஒன்னும் புரியலையே. எங்க போனா அவ? ஏய்! வா! வா! எங்க எங்க போன? என்ன பண்றீங்க? ஏய்! நீ வெளில போ. எங்கடி போன? எங்கடி போன? ஏய்! எங்கடி போயிட்ட? யார தேடுறாங்க 2 பேரும்? இப்ப நீ வர போறியா இல்லையா? நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன உங்களால கொல்ல முடியாது. உன்னை மன்றாடி கேட்டுக்கிறோம், எங்களை தயவு செஞ்சு விட்டுடு. சரி, உங்களுக்கு நான் இன்னொரு வாய்ப்பு தரேன். உங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் என்னால உயிரோட விட முடியும். ஆனா அது யாருன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்களுக்காக நானே சாகுறேங்க. ஏய்! என்ன மன்னிச்சிரு அகிலா. நீங்க என்ன அகிலா, இப்படி ஒரு சாவ நீ எதிர்பார்க்கல. அன்புக்கு எடுத்துக்காட்டா இருக்க வேண்டிய ஒரு பொண்ணா பிறந்துட்டு உன் புருஷனுக்காக அவர் கூட சேர்ந்து அத்தனை பாவங்களையும் பண்ணுன. அதோட பலனாதான் தண்டனைய நானே உனக்கு கொடுக்காம தண்டனைய உன் புருஷன் கையால கொடுக்க வச்சேன். உன்னோட அடுத்த பிறவியிலையாவது எல்லார்கிட்டயும் அன்பு செலுத்துற ஒரு நல்ல ஆத்மாவா நீ வாழ்ந்து காட்டணும். அகிலா, அகிலா, என்ன மன்னிச்சிரு அகிலா. எனக்கு வேற வழி தெரியல. நீ செத்தாதான் நான் உயிர் வாழ முடியும். அதனாலதான் அகிலா, 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 அகிலா.
நீ சொன்ன மாதிரி நான் அகிலாவை கொண்டுட்டேன். என்ன உயிரோட விட்டுரு. எனக்கு உயிர் பிச்சை கொடு. உங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் உயிர் பழைக்க முடியும்னு நான் சொன்னதும் உன் மனைவி உனக்காக தான் உயிரை கொடுக்க முன் வந்தா. ஆனா அப்பவும் நீ மட்டும் வாழ்ந்தா போதும்னு சுயநலமா முடிவெடுத்து அவளை கொன்னுட்ட. உன்ன மாதிரி ஒரு கொடுங்கோல சுயநலமி பேராசக்காரன் துளியும் நியாய தர்மம் இல்லாதவன் இந்த பூமியில வாழ்றதுக்கு தகுதியே கிடையாது. நீ சாக வேண்டியவன். வேண்டாம் வேண்டாம், என்ன கொள்ளாத, என்ன கொள்ளாத, என்ன விட்டுடு. வேண்டாம், என்ன ஒண்ணு செய்யாதமா, என்ன ஒண்ணு செய்யாத, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா. உனக்கு தெய்வ நம்பிக்கை கிடையாது. ஆனா இப்போ அந்த நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கனகாவா இருந்தப்போ நான் உனக்கு நிறைய தொல்லை கொடுத்ததான் நினைச்சிருக்கலாம். அது தொல்லை இல்ல. உண்மையிலேயே நீ துப்பு துலக்கி குற்றவாளிகளை நெருங்க உனக்கு நான் உதவி பண்ண, உனக்கு வழி காட்டின. கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு தப்பு பண்றவங்கள தான் தண்டிப்பேன். உன்ன மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் அறம் தவறாம வாழ்றவங்கள நான் ஆசிர்வாதம் பண்ணுவேன். நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். தப்பு பண்ணவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி உன்னால தண்டனை வாங்கி தர முடியல. அதனாலதான் அவங்களுக்கு நானே தண்டனை கொடுத்தேன். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கும். இரவு பகல் போல, மழையும் மடுவும் போல, வெப்பமும் குளிர்ச்சியும் போல வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் கலந்துதான் வரும். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் அறம் தவறாம இறை நம்பிக்கையோட தன்னை போல மற்ற உயிர்களையும் நேசிக்கிற ஒரு வாழ்க்கைய நீங்க 3 பேருமே வாழ்றீங்க. இனிமேலும் அப்படியான ஒரு வாழ்க்கை அமைய உங்க 3 பேரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன். பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி வந்த உங்க வாழ்க்கையில இனி வரும் காலம் வசந்த காலமாக மலரட்டும். எங்கெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குதோ, எங்கெல்லாம் நீதி வீழ்ந்து அநீதி வெல்லுதோ, அங்கெல்லாம் நான் வருவேன். அதர்மத்தையும் அநீதியும் அழித்து
தர்மத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவேன். கடுமையா நடந்த அந்த சண்டையின் முடிவில் தன்னோட சூலாயுதத்தால அந்த மகிஷாசுரனை அம்மன் வதம் செஞ்சா. அம்மனுக்கு முன்னாடி தப்பு பண்ணினவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.